உடல் உறவு வேட்கை முதலில் பெண்களுக்கு வரலாமா? வரலாம். இது உலக மகா குற்றமில்லை. மிகவும் நேசம் மிக்க கணவன் அதனை கண்டுடித்து உடனே வாய்ப்பை நழுவ விடமாட்டான். காரியத்தில் இறங்கி விடுவான். 100 பெண்கள் அவர்களாகவே தொடங்கி அவர்களாகவே முடிக்கவும் செய்கின்றனர். மிகவும் நெருக்கமான மிகவும் அன்பான தம்பதிகளுக்கு இடையில் இவை சாத்தியமாகிறது. பெண்களுக்கு பொதுவாக ரொமான்டிக்காக ஆண்கள் தொட்டால் பிடிக்கும் இடங்கள் கன்னம் மற்றும் உதடு அருகே மெதுவான ஸ்பரிசம், மென்மையான கெஸ். இதை யாரும் மறக்க மாட்டாங்க. காது அருகே குச்சு குச்சு பேசினாலும் மெதுவா தொட்டாலும் பெண்கள் சிரிப்போடு ரசிப்பாங்க. கழுத்து ரொமான்ஸ் தருணத்தில் சிறிது ஸ்பரிசம் அல்லது கெஸ் கொடுத்தால் அதிக உணர்ச்சி வரும். முதுகு மற்றும் இடுப்பு அணைத்து கொண்டு மெதுவா கையை நகர்த்தினால் அவளுக்கு பாதுகாப்பும் பாசமும் கலந்த உணர்ச்சி வரும். தொடைகள், விரல்களால் விளையாடுதல். இது மிகவும் சிம்பிளானது, ஆனாலும் டீப் ரொமான்ஸ் தரும். கணவன் மனைவி உறவு கொள்ள சரியான நேரம் எது? இரவு நேரம் 10 முதல் 11 மணிக்கு பிறகு. உடலும் மனமும் ஓய்வாக இருக்கும். நாளின் பணி அழுத்தம் குறைந்து நெருக்கம் எளிதாக உருவாகும். காலை நேரம் விடியற்காலை 5 முதல் 7 மணி வரை. தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் உடல் புத்துணர்ச்சி மிகுந்திருக்கும். நாளின் ஆரம்பமே அன்புடன் தொடங்குவதால் மன உறவு வலுப்படும். ஆண்கள் பெண்களிடம் கவனிக்கும் முக்கிய 5 பாகங்கள்: கண்களில் கவர்ச்சி, பெருத்த மார்பகங்கள், பளபளப்பான இடை, கொழுத்த பின்புறம், நீளமான முடி. அந்தரங்க பகுதியில் மச்சம் இருந்தால் எந்த வகையான அதிர்ஷ்டம் அடிக்கும்? சாமுத்திரிகா சாஸ்திரத்தின்படி ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரின் அந்தரங்க உறுப்புகளில் மச்சம் இருப்பதன் அர்த்தம் வேறுபட்டது. பொதுவாக அந்தரங்க உறுப்புகளில் உள்ள மச்சம் பாலியல் ஆசையில் நினைத்ததை அடையலாம் என்பது உண்மை. உடல் உறவு எதற்காக வைக்கிறோம்? அது வெறும் குழந்தை பெறுவதற்காக மட்டுமல்ல. உலகின் உச்சபட்ச சந்தோஷமே அதுதான். பிரபஞ்சத்தில் ஒருவர் சாதனையாளராக மாற உடலுறவு மிக முக்கியம். ஆண்கள் ஏன் தன் மனைவியை வெளியே அனுப்ப தயங்குகிறார்கள்? மனைவியின் மேலுள்ள சந்தேக புத்தி, தன்னை விட திறமையானவர்களை பார்த்து மயங்கி விடுவாளோ என்று பயம், தன்னை விட அழகான ஆண்கள் மனைவியை கரெக்ட் செய்து விடுவார்கள் என்ற பயம். கணவன் மனைவி நிர்வாணமாக தூங்கினால் கிடைக்கும் பலன்கள்: உடலோடு உடல் சேர்ந்து காதல் அதிகரிக்கும். அதிக முறை உறவு கொள்ளும் ஆசை அதிகமாகும். உடல் வெப்பம் சமநிலையில் ஆழ்ந்த தூக்கம் வரும். கணவன் மனைவி சண்டையே வராது. பெண்களின் இந்த உறுப்பு தான் உங்களை பணக்காரராக்கும். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ஓஹோதான். பெண்களோட இந்த உறுப்பை தினமும் காலை ஒரு தடவை தொடுங்க. உள்ளங்கை, இது லட்சுமி வாசம் செய்யும் இடம். பாதம், இது பூமி தேவி வாசம் செய்யும் இடம்.